நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சூரஜ், கல்யாணி காலேஜ் போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அதுக்கேமா உங்களுக்கு இவ்வளவு டென்ஷன்? நம்ம பண்ண புண்ணியத்தால தான் ஒரு தப்பான விஷயத்துல இருந்து அவ மீண்டு வந்திருக்கா. அவளை நல்லபடியா பாத்துக்கணும்னு தானே டாக்டர் சொல்லிருக்காரு. ஆனா இப்படி அவளை தனியா அனுப்புனா என்ன பார்த்தோம்? இதுக்கப்புறம் அவளுக்கு எப்போ அப்படி தோணுன்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அம்மா, அவ மனசை அவளால கட்டுப்படுத்த முடியாததால அந்த மாதிரிலாம் நடந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு நாட்கள்ல அதை காரணமா வச்சு அவளை வெளியே அனுப்பாம ரூம்குள்ளே அடைச்சு வைக்க முடியுமா என்ன? நம்ம கவனிச்சுக்க வேண்டியது அவளை கவனிச்சுதானே ஆகணும். கொஞ்ச நாளைக்கு அவ தனியா வெளியே போறது நல்லது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அப்படின்னா நீங்க கூட போயிட்டு வாங்க. இதுக்கப்புறமா அவ விஷயத்துல நான் தான் பொறுப்பா இருக்கணுமா என்ன? 10-12 வருஷமா அவளுக்கு ஒரு காயம் கூட ஏற்படாம நான் அவளை வளர்த்திருக்கேன். இதுக்கப்புறம் அவளை பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அவ போற இடத்துக்குலாம் ஒரு செக்யூரிட்டி மாதிரி என்னால போக முடியுமா என்ன? காலேஜ்ல, ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல, காஃபி ஷாப்ல. நீ ஏன் ஏமால கோவப்படுற? கொஞ்ச நேரம் முன்னாடி தானே சொன்ன அவ மனசு அவ கட்டுப்பாட்டிலேயே இல்லன்னு. இதுக்கப்புறம் எதுவும் நடக்க கூடாதுல. அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு தான் அவ மனசு அமைதியாகிற வரைக்கும் நீ கூட தான் இருக்கணும்னு சொல்ல வர. இது உன் பொண்ணு வாழ்க்கைன்றத ஞாபகத்துல வச்சுக்கோ. இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கவே தேவையில்ல. இதெல்லாம் நீ சுயமா செய்ய வேண்டிய வேலைதான். உன்னோட கவனக்குறைவால இனிமே அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் வேணும்னா கொஞ்ச நாளைக்கு அவளை காலேஜ் போக வேண்டாம்னு சொல்றேனே. என் பாசத்தை காட்டி அவளை வீட்லயே இருக்க வைக்கலாம். நான் அப்படி பண்ண அவன் மனசுல இருக்க காயம் அதிகமா தான் ஆகும். அவளுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும். அப்படி பார்த்தா அவளுக்கு பிடிச்சது ஒரே ஒரு ஆள் தான், ஜித்து. கல்யாணியோட மனசை ஆறுதல் படுத்துறதுக்கு அவனால மட்டும்தான் முடியும். இப்ப இதுக்கு நீ என்ன பண்ண போற? கல்யாணி வரா. கல்யாணி, நீ காலேஜுக்கு போறியா? என்ன விஷயம்ப்பா? நீ எங்ககிட்ட எதுவும் சொல்லாம போறியா? அதான் கேட்டேன். சாரிப்பா, நான் வேற எதாவது யோசிச்சு மறந்துட்டேன். ஏதாவது யோசனை பண்ணிட்டே போறதா இருந்தா நீ பைக்கே எடுக்க வேண்டாம். உங்க அப்பா உன்னை கூட்டு போவாரு. இத்தனை நாளா அப்பதான் என்ன கூட்டிட்டு போய் விட்டாரா? இத்தனை நாளும் நான் எந்த காயமும் ஏற்படாம தனியா தானே வண்டி ஓட்டினேன். இதுக்கப்புறம் புது பழக்கத்தை நீங்க ஒன்னு ஆரம்பிச்சு வைக்க வேண்டாம். நீ சேஃபா இருக்கணும் தானம்மா பாட்டி நினைக்கிறாங்க. என்ன நினைச்சு எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? I know how to protect myself. கல்யாணி, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமா ஃபேஸ் பண்ணலாங்கிற அந்த எண்ணம் உனக்குள்ள இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்த. நீ எடுத்த தப்பான முடிவால என் எண்ணத்தை சுக்குநூறாக்கிட்ட. வாழ்றதுக்கும் நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கும் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய வாய்ப்புகள் இருக்கும்போது செத்து போலாம் நீ எடுத்த முடிவுதான் நீ உன் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு. அப்படி ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில நடக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கோமா. என்னால அதை மறக்க முடியாது பாட்டி. மறக்கணும்னு யார் சொன்னது? மத்தவங்க குழம்பி போனதா நீ இப்படி பண்ணிருக்க நினைச்சுக்க, அவ்வளவுதான். என் பொண்ணோட மனசு இதோட கெட்டது நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கல்யாணி, உனக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட கேட்டு வாங்கிக்க. நீ இவளுக்கு பணம் எல்லாம் கொடுத்து கெடுத்துடாத. இவ பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு ஏடிஎம் கார்டை இவகிட்ட கொடுத்துட்டேன். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட ரெண்ட் இவ அக்கௌண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. அப்பா, உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்க. ஆனா அதுக்கான கணக்கு என்கிட்ட கொடுக்கணும். ஒரு அப்பாங்கிற முறையில என் பொண்ணு ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. அதனால தான் நான் கேட்டேன். எனக்கு என்ன வேணும்னு நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேனேப்பா. அதை தவிர வேற எதுவுமே எனக்கு தேவையே இல்லை.
12 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்கிட்ட ஒன்று கேட்டிருக்க. அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேம்மா. அப்படி பண்ணலனா கொலை பண்ண குற்றத்துக்காக உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஒரு நல்ல அட்வொகேட்டையும் அதுக்கான பணத்தையும் நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும். நான் ஒருத்தரை கொல்ல போறேன். நீங்க அவளை சரியாவே கவனிக்கல. கல்யாணி மனசுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சரிதான். அவ உடம்பு கொஞ்சம் குண்டா இருக்கு. ஐயோ அது இல்ல, மனசளவுல ஒரு மாற்றம். நேத்து அவ என் வீட்டுக்கு வந்தப்பதான் நான் அதை கவனிச்சேன். பொதுவா அவ வரும்போது வெளியவோ இல்ல பால்கனிலயோ இல்ல ஹால்லயோ இல்ல கிச்சன்லயோ வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. எப்பயாவது ஒரு தடவை தான் ரூம்குள்ள வருவா. ஆனா இப்ப வந்தப்போ நேரா என் ரூம்குள்ள தான் வந்தா. அது சரி. அதை வச்சுதான் கல்யாணி மனசுல மாற்றம் வந்திருக்குன்னு சொல்றியா? அத மட்டும் நான் சொல்லல, ஸ்ட்ரைட்டா சொல்லாம சில விஷயங்களை சுத்தி வளைச்சு சொன்னா. நான் தான் சொன்னல, அவ வீட்டுக்கு வந்தப்போ என்கிட்ட ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு இருந்தா. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ சூசைடுக்கு ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த சம்பவத்திலயும் சில கெட்டது நடந்திருக்கு. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா மாமா? நான் அவகிட்ட கேட்டப்போ அந்த சாப்டர்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தான் கல்யாணம் கிட்ட சொன்னான். அப்பாவும் அம்மாவும் எதுவும் தெளிவாவே சொல்லல. ஒருவேளை அவளுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சோ? இல்ல இல்ல, அவளுக்கு லவ் பண்ணலாம் தெரியாது. ஒருவேளை அவகிட்ட யாராச்சும் லவ் ப்ரப்போஸோட போனாங்கன்னா எப்போ அவனுக்கு அடி விழுனே தெரியாது. அவளோட எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நம்மளுக்கு தெரியாதுல்ல. நான் லட்சு கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை பத்தி கேட்க சொன்னேன். ஆனா அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்ல. அவ சூசைட் அட்டன் பண்ணதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். சில பேர் தனியா இருக்கிறத ஃபீல் பண்ணி தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ இந்த மாதிரி சொல்லி சொல்லி கல்யாணி மென்டல் ஆகிறாத. வியாதியை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா பேஷண்ட்டை நம்ம ஈஸியா காப்பாத்திரலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பதிலா அதுக்கான கஷ்டத்தை கண்டிப்பா மத்தவங்க அனுபவிச்சு ஆகணும். நான் என் பொண்ணு விஷயமா இருக்கிறதால தான் நான் மறுபடியும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கேன். இது கல்யாணியோட ஆசை அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சூரஜ் அண்ணா. இது அவளோட பிடிவாதம். அகிலாவும் ஜித்துவும் கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழணும்னு நாம எல்லாம் மனசார முடிவு எடுத்துட்டோம்ல. அது வெறும் பேச்சுவார்த்தை மட்டும் தானே. அது இல்லாத பாலாவுக்கும் அகிலாவுக்கும் நாம ப்ராமிஸ் எதுவும் பண்ணலையே. ஒவ்வொரு வயசுலயும் அவளுக்கு பிடிச்சது மாறிக்கிட்டே வரும். அதனால நான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தடுக்கவே இல்லை. ஜித்து எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறானோ அந்த சமயத்துல அவனுக்கு யாரை பிடிக்குதோ அதை அனுசரிச்சு எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி பிடிச்சது எல்லாமே மாறும் தான். அதனால நான் ஒரு ப்ரொபோசல சொல்றேன். கல்யாணோட இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு சேஞ்ச் வர ஜித்துவுக்கும் அவளுக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம். சூரஜ் அண்ணா, என்கேஜ்மெண்ட் மட்டும்தான். கல்யாணத்தை 1-2 வருஷத்துக்கு அப்புறமா பண்ணி வைக்கிறதா நம்ம சொல்லிடலாம். அது சரி வராது. கல்யாணி அவசரப்பட்டு தான் அந்த முடிவை எடுத்திருந்தா அப்படின்னா நான் சொன்ன அந்த டைமுக்குள்ள அவன் மனசு மாறிட்டோம். அண்ணா, நீங்க கல்யாணிய பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஜித்து மனசுல இருக்க ஆசையை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லைல்ல. பிரீத்தி, சூரஜ் இதை ஒரு ப்ரொபோசலா சொல்றாரு, அவ்வளவுதான். நாம இதை ஜித்து கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். கல்யாணியும் நம்ம பொண்ணாச்சே, அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஜித்துவுக்கு நல்லா புரியும். நான் அவங்கிட்ட பேசுறேன். வேண்டாம். ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்களை பிரிக்கும் போது எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அதை கண்டிப்பா உங்களால மறக்க முடியாது. பாலசுதாங்கிற ஒரு அப்பாவி பொண்ணோட சாபம் நம்ம குடும்பத்து மேலதானே விழுந்துச்சு, சொல்லுங்க. அதுல இருந்து இது வரைக்கும் நீங்க எப்பயாவது உங்க வாழ்க்கையில நிம்மதியா இருந்திருக்கீங்களா? இப்ப அகிலாவோட கண்ணீர் மூலியமா என் பையனோட வாழ்க்கையை நாசமாக்கணுமா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க?
அண்ணா, கல்யாணி சித்துவதமா ஆசைப்படுறா. அவளை வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டானா கல்யாணியோட கண்ணீர் அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடும். இவ்ளோ பிடிவாதமா இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட என் பையனோட வாழ்க்கைய ஒப்படைக்க முடியாது. ஒருவேளை அவளோட சந்தோஷத்துக்காக நிச்சயதார்த்தம் பண்ற டிராமாக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்னால முடியாது. சூரஜ், நாம இத பத்தி யோசனை பண்ணலாம். அதுக்கப்புறமா யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாத மாதிரி ஒரு முடிவெடுப்போம். என்ன முடிவெடுத்தாலும் சரி, அது நம்ம பையன் வாழ்க்கையை தான் பாதிக்கும். நீ வெளியில எங்கேயாவது போறதா இருந்தா எங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்ல வினு. ஏதாவது சாப்பிட்டுட்டு மேல போடா வினு. அகிலா, நீ அவனை பார்க்க தான் போறியா என்ன? வேண்டாம். அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு அவன் இது வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லை. அத நம்ம அவனுக்கு புரிய வைக்கணும்லமா. அறிவில்லாதவங்கள சொல்லி திருத்தலாம், சொல்லி புரிய வைக்கலாம். ஆனா எனக்கு எல்லாமே தெரியும் நினைச்சு நடக்கிறவங்கள திருத்தவோ இல்ல சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. நீங்க பேசுற மாதிரி நான் ஒன்னும் அவன்கிட்ட பேசுறது இல்லையேம்மா. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்போம், லூசு மாதிரி சண்டை போட்டுப்போம், அடிச்சுப்போம். இப்போ நான் அவன் கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை சொல்லணும். அத நான் இப்பதான் போய் சொல்லணும். உன்னோட பர்சனல் தேவைக்காக சம்பாதிக்கிறதுக்கு நீ பண்ண தப்பு எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பவாவது உனக்கு புரியுதா இல்லையா வினு? இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் உனக்கு எப்படிடா பழக்கமானாங்க? எனக்கு தெரியாம அந்த தப்பை நான் பண்ணிட்டேன். அதுக்காக நான் யாருக்கிட்ட வேணாலும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். கோர்ட்லயோ போலீஸ்லயோ எங்க வேணா வந்து நான் சாட்சி சொல்றேன். என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச உடனே என்கிட்ட அந்த பணத்தை ஒப்படைச்சான்ல, அவனை போய் நான் நல்லா அடிச்சிட்டேன். இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அம்மாவோட வேலை இல்லாம போயிடுச்சுன்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை நான் கண்டிப்பா கொடுப்பேன். நீ பழி வாங்கிட்டா அம்மாக்கு ஏற்பட்ட கெட்ட பேரு போயிடுமா என்ன? டேய் வினு, இதுக்கப்புறமாவது நீ கொஞ்சம் திருந்துடா. இதுக்கப்புறம் உன்னால அம்மாக்கு எந்த கெட்ட பேரும் வராம பாத்துக்கோ. இந்த கெட்ட பேரை என்னால முடிஞ்ச அளவுக்கு இல்லாம பண்ண போறேன். நீயும் உன்னோட அம்மாவும் சேர்ந்து வேற எதுவும் கெட்ட பேர் எடுக்காம இருந்தா அதுவே போதும். இதுக்கப்புறம் அட்வைஸ்ன்ற பேர்ல என் ரூம் பக்கம் நீ வரக்கூடாது. கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு சொல்றேனா இல்லையா? அகிலா, அவன்கிட்ட பேச போக வேண்டாம் நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. செவடனோட காதுல சங்கு ஊதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவன் விஷயத்துல அது உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ இவனுக்காக உன்னோட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே ஓகே சரி, நான் கால் பண்றேன். இல்ல, நான் யோசிச்சு சொல்றேன். இம்பார்ட்டன்ட் காலா? இல்ல, பேசிட்டப்பா. நான் உனக்கு ஈவினிங் கால் பண்றேன். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட வேலை உனக்கு போர் அடிச்சிருச்சா என்ன? ஐயோ இல்லப்பா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த ஒர்க்கை நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன்.
ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். இன்னைக்கு இங்க சூரஜ் வந்துட்டு போனாரு. அங்கிளுக்கு ஒரு குறை இருக்கு. குறை இல்ல, வருத்தம். சூரஜ் தண்டனை முடிஞ்சு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கல்யாணியோட விஷயத்துல பழையபடி அவளை கவனிக்கிறதுலன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அவளையே கவனிச்சுக்கிட்டு யாரோட உதவியும் இல்லாம தனியா வாழ்றதுக்கான நம்பிக்கை அவகிட்ட இருக்குப்பா. சில விஷயங்கள்ல அவ சென்சிட்டிவா இருந்தாலும் கல்யாணி என்னை விட ரொம்ப டேலண்டா இருக்காப்பா. அதெல்லாம் ஓகே தான்ப்பா. ஆனா அவ சைட்லேருந்து ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் நடந்ததுனால சூரஜ் அங்கிள் மனசளவுல உடைஞ்சு போயிருக்காரு. அவ இனிமே அதை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டாப்பா. அப்படி இருக்கும்போது சூரஜ் அங்கிள்லயே அதை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. ஒரு அப்பாவா ஆனதுக்கு அப்புறம் கவலையும் கஷ்டமும் என்னன்னு நமக்கு புரியும்பா. இருந்தாலும் சூரஜோட மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வந்ததால அதுக்கு நாம ஒரு முடிவு எடுக்கணும். எப்படிப்பா? சின்ன வயசுல இருந்தே அவ உங்ககிட்ட க்ளோஸா இருக்கா. எப்பவும் உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறா. உங்களுக்கே தெரியும்லப்பா, நான் ரொம்பவே பிஸியா இருக்கேன்னு. இந்த பிஸியில கொஞ்ச நேரத்தை கல்யாணிக்காக நீ ஒதுக்கி வைக்கணும். நம்ம சைட்லேருந்து கல்யாணியோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா நம்ம மேனேஜ் பண்ணணும். அவளுக்கு ஒரு மென்டல் சப்போர்ட் கொடுக்கணும். நீங்க எல்லாரும் வருத்தப்படுற மாதிரி அவ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாப்பா. நான் அப்படி சொல்ல வரலப்பா. சூரஜோட குடும்பம்னு சொல்றது அதுவும் நம்ம குடும்பம் மாதிரி தான். அங்க இருக்க ஒரு ஆள் தனிமையா ஃபீல் பண்ணும்போது நாம அதை சாதாரணமா எடுத்துக்க முடியுமா? அப்பாவும் பையனும் சேர்ந்து புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா என்ன? ஆமா, உங்ககிட்ட என்ன பிசினஸ் கொடுக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம். இருக்கிறத பாத்துக்கவே இங்க ஆள் கிடையாதுப்பா. அப்படி இருக்கும்போது புது பிசினஸ் பத்தி பேசுறீங்க. அப்பா, நீங்க கேரளாலயும் ஹைதராபாத்லயும் கர்நாடகாலயும் பிசினஸ் டெவலப் பண்ணாம அது எல்லாத்தையும் சென்னையில இன்வெஸ்ட் பண்ணலாம்ல. டூரிசம், அக்ரிகல்ச்சர் இது ரெண்டும் தெரிஞ்சா போதும். அப்பா இவளை அட்வைஸ் மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணிருங்க. மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுன்னா இவளுக்கு அதெல்லாம் கை வந்த கலப்பா. என்ன இந்த மாதிரி கிண்டல் பண்ணி சிரிக்கலாம் வேண்டாம். இன்ஜினியரிங்க படிச்சு முடிக்கிறேன், அப்புறம் ஒரு பெரிய ப்ராஜெக்டோட உங்க 2 பேரையும் வந்து பாக்குறேன். அத பாக்க நாங்க ரெடியா இருக்கோம். போனா அப்புறம் ஜித்து, நான் சொன்ன விஷயத்த மறந்துடாத. உன்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நேரத்தை அவ கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுப்பா. யார பத்தி சொல்றாரு? உன் அக்காவை பத்தி தான். அக்காவா? கல்லு தான். கல்லு கிட்ட போய் அப்படி என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? அப்பா இந்த மாதிரி நிறைய சொல்லுவாரு. இந்த விஷயத்துல அப்பா சொல்றத கேட்டீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. நான் எங்க போய் மாட்டுவேன்? கல்யாணி கிட்டதான். அக்காக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண யாராவது இருக்கணும். அதுக்காக நீங்க அங்க போகாதீங்கண்ணா. அவளே ஒரு அப்பாவி. அவ அப்பாவியா? நான் ஒரு உண்மையை சொல்லவா? கல்லு மனசுல என்னமோ இருக்கு. அதனாலதான் அவ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே. நீங்க அவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலே போதும். அதான் நல்லது. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஜித்துவுக்கும் கல்யாணிக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு சூரஜ் அண்ணா சொன்னப்ப எதுக்காக அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க? அதுக்கான காரணத்தை தான் நான் சொல்லிட்டேனே. பாலா கெட்டவ, குடும்பம் நடத்த தகுதி இல்லாதவன் உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? ஜித்துவோட விஷயத்துல பாலாவுக்கு நீ வாக்கு கொடுத்துருக்க அப்படின்னா அதை சாக்கா வச்சுக்கிட்டு நீ எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம். நாம ஓகே சொன்னதாலதான் அவங்க க்ளோஸ் ஆனாங்க. எவ்வளவு பெரிய உறவா இருந்தாலும் சரி, அதை முறிக்கிறதுக்கு 1 நிமிஷம் போதும். அதுக்கான தீர்ப்பை இப்ப எழுத வேண்டாம். நம்ம பையன் நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழணும்னு தானே நீ ஆசைப்படுற. அகிலாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் நிம்மதியா இருக்க முடியும்னு உனக்கு தோணுதா? உங்களுக்கு என்ன சந்தேகம்? அந்த குடும்பத்தோட எல்லா பொறுப்பையும் சித்து தான் ஏத்துக்க வேண்டியதா இருக்கும். ஆனா பாலாக்கு ஒரு மகன் இருக்கான் இல்லையா? அவன் இருக்க காரணத்தினாலதான் நான் இந்த மாதிரி எல்லாம் மாத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய பாரமா இருக்கிறதே அவன் தான். தம்பி அப்படிங்கிற முறையில அகிலாவால அவனை ஒதுக்கி வைக்கவே முடியாது. அவன் பண்ணிட்டு வர பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதே ஜித்துவோட வேலையா இருக்கும். வினுவ பாலா கண்ட்ரோல் பண்ணிப்பா. பாலாவால அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.